ரோமியோ ஜூலியட் பாகம் 5. ஷேக்ஸ்பியரின் காதல் காவியமான ரோமியோ ஜூலியட் ஆங்கில நாடகத்தை சுருக்கமாக தமிழில் 4 பாகம் காணொலியாக வெளியிட்டோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பாகம் கடைசி பாகம் பாருங்கள். காதலித்து ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட ரோமியோவும் ஜூலியட்டும் ரகசியமாக சந்தித்து கொண்டனர். ஜூலியட்டின் தந்தையான கேப்புலட் அவளுக்கு கவுண்டி பாரிஸ் என்பவருடன் திருமணம் நிச்சயிக்கிறார். இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க ஃபாதர் லாரன்ஸ் ஜூலியட்டுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். தன்னுடைய மாளிகையில் கேப்புலட் தன் அன்பு மகள் ஜூலியட்டின் திருமண விருந்துக்காக விமர்சையாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது வெளியே இருந்து ஜூலியட் அங்கே வருகிறாள். ஃபாதர் லாரன்ஸை பார்த்துவிட்டு வருகிறேன், உங்கள் சொல்படியே நடக்கிறேன் அப்பா என்கிறாள் ஜூலியட். ஜூலியட், கவுண்டி பாரிஸை அங்கே பார்த்தாயா என்கிறார் கேப்புலட். ஆமப்பா, ஃபாதர் லாரன்ஸின் அறையில் அவரையும் பார்த்தேன் என்கிறாள் ஜூலியட். நான் பாரிஸை பார்க்கிறேன், என் மனம் சந்தோஷமாக இருக்கிறது என்கிறார் கேப்புலட். ஜூலியட் தன்னுடைய அறைக்குள் போகிறாள். கல்லறையில் என்னை வைப்பதற்குள் காதல் ரோமியோ வர வேண்டுமே, என்னை காப்பாற்ற வேண்டுமே, பயமாகத்தான் இருக்கிறது என்கிறாள் ஜூலியட். மருந்தை குடிக்கிறாள், படுக்கையில் படுக்கிறாள். மறுநாள் காலை எல்லாம் பிரமாதமாக தயாராகின்றன. மணமகனும் வந்துவிட்டார். ஆயா, நீ போய் ஜூலியட்டை எழுப்பு என்கிறார் கேப்புலட். ஜூலியட்டின் அறையில், சின்னம்மா எழுந்திருங்க, சின்னம்மா எழுந்திருங்க. ஐயோ, என்ன இது, உடலில் அசைவே இல்லையே என்கிறாள் தாதிப்பெண். என்ன சப்தம் என்கிறாள் கேப்புலட்டின் மனைவி. அம்மா, துக்கமாகிவிட்டதம்மா என்கிறாள் தாதிப்பெண். என்ன ஐயா, என்ன என்கிறாள் கேப்புலட்டின் மனைவி. அம்மா, துக்கம் நடந்து விட்டதம்மா என்கிறாள் தாதி. கேப்புலட் மனைவி மகளை தொட்டு பார்க்கிறார். ஐயோ, என் மகளே, என் உயிரே, எழுந்திரு, நான் உன்னுடனே வந்து விடுகிறேன் என்கிறார் கேப்புலட் மனைவி. மாப்பிள்ளை வந்துவிட்டார், ஜூலியட்டை கூப்பிடுங்கள் என்கிறார் கேப்புலட். மகள் இறந்து விட்டாள், மகள் இறந்து விட்டாள் என்கிறாள் கேப்புலட்டின் மனைவி. இரு, நான் பார்க்கிறேன். ஆமாம், உதடுகளில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது. தோட்டத்தின் அழகான மலர் மீது அகாலமாக பொழியும் உறைபனி போல அவள் மீது மரணம் படிந்து விட்டது. என்னால் பேச முடியவில்லை. அப்போது ஃபாதர் லாரன்ஸும் மாப்பிள்ளை பாரிஸும் வருகிறார்கள். தேவாலயம் செல்ல மணமகள் தயாரா என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். செல்லத் தயார், ஆனால் திரும்பி வர முடியாது. திருமண நாளுக்கு முன்பு மலர் போன்ற என் மகளை மரணம் தழுவிக்கொண்டது என்கிறார் கேப்புலட். ஐயோ, இவளை இந்த நிலையில் பார்க்கவா நான் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்கிறான் பாரிஸ். ஐயோ, என் குழந்தை இறந்து விட்டது, என் சந்தோஷம் புதைக்கப்பட்டது, சந்தோஷ திருநாள் துக்க நாள் ஆகிவிட்டது என்கிறார் கேப்புலட். நடந்தது நடந்துவிட்டது, இனி நடக்க வேண்டியதை பார்ப்போம் என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். ரோமியோ இருக்கும் தெரு. பணியாளர் பல்தாசர் வருகிறார். பல்தாசர், எப்படி இருக்கிறீர்கள்? வெரோனாவில் இருந்து செய்தி என்ன? என் அம்மா அப்பா எப்படி இருக்கிறார்கள்? என் அன்பிற்குரிய ஜூலியட் எப்படி இருக்கிறாள் என்கிறாள் ரோமியோ. அதை எப்படி சொல்வேன் ஐயா, இந்த துக்க செய்தியை சொல்வதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். கேப்புலட்டின் மாளிகையில் ஜூலியட்டின் உயிர் தேவதைகளிடம் சென்று விட்டது, அவளுடைய உடல் மட்டும் அங்கே இருக்கிறது என்கிறார் பல்தாசர். ஐயோ, என்ன சொல்கிறீர்கள்? இன்றிரவு நான் அங்கே போயாக வேண்டும். அங்கே செல்ல எனக்கு ஒரு குதிரை கொண்டு வாருங்கள். ஃபாதர் எனக்கு கடிதம் ஏதாவது கொடுத்தாரா என்கிறான் ரோமியோ.
இல்லை ஐயா என்கிறார் பல்தாசர். சாப்பிட்டவுடன் உயிர் போகக்கூடிய கொடிய விஷத்தை எனக்கு உடனடியாக கொடுங்கள். பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் தருகிறேன் என்கிறான் ரோமியோ. ஐயா, இதோ இதை ஏதாவது பானத்தில் கலந்து கொடுத்தால் போதும் என்கிறார் பல்தாசர். இதோ தங்கம், இதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்கிறான் ரோமியோ. அடுத்த காட்சி, ஃபாதர் லாரன்ஸரை ஃபாதர் ஜான் வருகிறார். வணக்கம் ஃபாதர் என்கிறார் ஃபாதர் ஜான். ஃபாதர் ஜான், ரோமியோவை பார்த்தீர்களா? என்ன சொன்னார் என்கிறார் லாரன்ஸ் ஃபாதர். எனக்கு துணையாக ஒருவனை பார்க்க போனேன். அந்த வீட்டில் கொடிய தொற்றுநோய் பாதிப்பு இருந்ததால் அந்த அறைக்குள் என்னை வைத்து கதவை மூடிவிட்டார்கள் அரசாங்க ஊழியர்கள். என்னால் வெளியே போக முடியவில்லை ஃபாதர் என்கிறார் ஃபாதர் ஜான். அந்த கடிதம் போய் சேரவில்லையானால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடுமே என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். ஜான், நீ போய் ஓர் இரும்பு கம்பியை என் அறைக்கு எடுத்து வா. இன்னும் 3 மணி நேரத்தில் ஜூலியட் விழித்து எழுந்து விடுவாள். இங்கே நடந்தது ரோமியோவுக்கு தெரியவில்லை என்றால் அவள் கதி என்னவாகும்? அவனுக்கு உடனே செய்தி தெரிவித்தாக வேண்டும். ரோமியோ வரும் வரை ஜூலியட்டை என் அறையில் வைத்திருக்க வேண்டும் என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். அடுத்த காட்சியில் கல்லறை தோட்டம், இரவு நேரம். மாப்பிள்ளை பாரிஸ் அங்கே வருகிறார். பெட்டியில் இருக்கும் ஜூலியட்டின் உடலை பார்த்து, என் இனிய மலரே, மலர்படுக்கையில் இருக்க வேண்டிய உன் உடல் கல்லும் மண்ணும் நிறைந்த இந்த இடத்திலா? யாரோ வருகிறார்கள், நான் மறைந்திருப்பேன் என்கிறான் பாரிஸ். ரோமியோவும் பல்தாசரும் அங்கே வருகிறார்கள். என் அன்பிற்குரியவளின் மாமன் மகனை கொன்றதால் நாடு கடத்தப்பட்ட ரோமியோ வருகிறான். என் எதிரியே ரோமியோ, ஒழுங்காக இங்கிருந்து ஓடிவிடு, இல்லையென்றால் உயிரை விடுவாய் என்கிறான் பாரிஸ். என் கோபத்தை தூண்டி பாவத்தை சேர்த்துக்கொள்ளாதே. உன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது. இங்கிருந்து ஓடிப்போய் உயிருடன் இரு என்கிறான் ரோமியோ. பாரிஸ் ரோமியோவை தாக்குகிறான். சண்டையில் அடிபட்டு பாரிஸ் இறந்து விடுகிறான். சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் ஒரு மின்னலை போல் இறந்து விட்டானே. ஐயோ, என் அன்பே, என் மனைவியே, உன் உயிர் மூச்சை தேன் போல மரணம் உறிஞ்சிவிட்டதே. உன் உதடுகளிலும் கன்னத்திலும் அழகின் சிவப்பு கையொப்பம் இடுகிறது. டைபால் அடிபட்டு உன் இரத்தத்தில் விழுந்து கிடந்தாயே. என்னை மன்னித்து விடு. என் கண்களே, கடைசியாக ஒரு முறை என்னவளை பார்த்து கொள்ளுங்கள். கைகளே, கடைசியாக ஒரு முறை இவளை அணைத்து கொள்ளுங்கள். உதடுகளே, உங்கள் கடைசி முத்தம். என் கண்ணே, என் அன்பே. விஷத்தை அருந்துகிறான். விஷம் விரைவாக வேலை செய்கிறது. உன் முத்தத்துடன் நான் மரிக்கிறேன் என்று கூறி விழுந்து இறக்கிறான் ரோமியோ. கல்லறை தோட்டத்தில் மறுபுறம் ஃபாதர் லாரன்ஸும் பணியாள் பல்தாசரும் கடப்பாறை மண்வெட்டியுடன் விளக்கை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அங்கே நிற்பது யார் என்கிறார் லாரன்ஸ். உங்களுக்கு தெரிந்தவர்தான் ஃபாதர். அதோ உங்கள் நேசத்துக்குரிய என் எஜமான் என்கிறான் பல்தாசர். யார் அது என்கிறார் லாரன்ஸ். ரோமியோ என்கிறான் பல்தாசர். எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறார் என்கிறார் லாரன்ஸ். 1/2 மணி நேரமாக என்கிறார் பல்தாசர். சரி, வா என்னோடு. எனக்கு பயமாயிருக்கிறது ஃபாதர். இந்த மரத்தில் அசந்து தூங்கிவிட்டேன். என் எஜமானரும் இன்னொருவரும் சண்டை போட்டதாக கனவு கண்டேன். என் எஜமானர் அவரை கொன்றுவிட்டார் என்கிறார் பல்தாசர். ஐயோ, என்ன இது? எங்கும் இரத்தம், ஒரே இரத்தம். அமைதி நிலவும் இடத்தில் வாட்கள் கிடக்கின்றன. கல்லறை அருகே யார்? ஐயோ,
ரோமியோவும் பாரிஸும் இரத்த காயங்களுடன். அப்போது ஜூலியட் விழித்து எழுகிறாள். ஃபாதர், எங்கே என் அன்பிற்குரிய ரோமியோ என்கிறாள் ஜூலியட். பெண்ணே, அசாதாரண தூக்கத்தில் இருந்து எழுந்து விட்டாயா? நம் விருப்பங்களை ஒரு மாபெரும் சக்தி மாற்றிவிட்டதம்மா. வா, உன் நெஞ்சில் நிறைந்த கணவன் இதோ இறந்து கிடக்கிறான். பாரிஸும் இறந்து கிடக்கிறான். காவலர்கள் வருகிறார்கள். வா ஜூலியட், இங்கே இருந்து போகலாம் என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். நான் வரமாட்டேன் ஃபாதர் என்கிறார் ஜூலியட். ஃபாதர் லாரன்ஸ் அங்கிருந்து செல்கிறார். இது என்ன? என் கணவரின் கையில் கோப்பையா? விஷமா? எல்லையற்ற முடிவுக்கு போய்விட்டாரா? கடவுளே, கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் முழுவதும் குடித்து விட்டாரே. உன் உதடுகளை நான் முத்தமிடுவேன். அதில் ஒட்டியிருக்கும் விஷம் என் உயிரை போக்கட்டும் என்கிறாள் ஜூலியட். ரோமியோவின் உதடுகளை ஜூலியட் முத்தமிடுகிறாள். உன் உதடுகள் வெதுவெதுப்பானவை. யாரோ வருகிறார்கள். ரோமியோவின் கத்தியை எடுத்து தன்னைத்தானே கொத்திக்கொண்டு ரோமியோவின் உடல் மீது விழுகிறாள், இறக்கிறாள். காவலருடன் பல்தாசர் அங்கே வருகிறார். இதோ ரோமியோவின் ஆள். இளவரசர் வரும் வரை இவனை பிடித்து வையுங்கள் என்கிறார் காவலர். ஃபாதர் லாரன்ஸும் காவலர்களும் வருகிறார்கள். கேப்லெட்டும் கேப்லெட்டின் மனைவியும் இளவரசரும் மற்றும் பலரும் அங்கே வருகிறார்கள். வீதியில் ரோமியோ என்று சிலரும் பாரிஸ் என்று சிலரும் கூக்குரல் இட்டுக்கொண்டு வந்தார்கள் என்கிறார் கோப்பிலெட்டின் மனைவி. இளவரசே, இங்கே கவுண்டி பாரஸ் கொல்லப்பட்டும் ரோமியோவும் ஜூலியட்டும் இறந்தும் கிடக்கிறார்கள் என்கிறார் காவலர். இந்த மரணங்கள் எப்படி நடந்தன என்று விசாரித்து கண்டுபிடியுங்கள் என்கிறார் இளவரசர். இளவரசே, இறந்த ரோமியோவின் ஆளும் ஒரு ஃபாதரும் கல்லறை திறக்கும் கருவிகளுடன் இங்கே இருக்கிறார்கள் என்கிறார் காவலர். ஐயோ, என் மகள் கத்தியால் குத்தப்பட்டு கிடக்கிறாள் என்கிறார் கேப்புலெட். ரோமியோவின் தந்தை மாண்டேகுவும் மற்றவர்களும் அங்கே வருகிறார்கள். உங்கள் வாரிசு, உங்கள் மகன் கிடப்பதை பாருங்கள் என்கிறார் இளவரசர். என் மகன் நாடு கடத்தப்பட்டான் என்று கேள்விப்பட்டதும் என் மனைவியின் மூச்சு நின்று விட்டது என்கிறார் மாண்டேகு. சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும் வரை அனைவரும் கோபத்தை அடக்கிக் கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஃபாதர், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்கள் என்கிறார் இளவரசர். சொல்கிறேன் இளவரசி. இங்கே இறந்து கிடக்கும் ரோமியோ ஜூலியட்டின் கணவன். இறந்து கிடக்கும் ஜூலியட் ரோமியோவின் விசுவாசமான மனைவி. நாம் தான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தேன். அவர்களின் திருமண நாள் அன்று டைபால் அகால மரணம் அடைந்தான். புது மாப்பிள்ளை ரோமியோ நகரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டான். ஜூலியட்டுக்கு பாரிஸுடன் நிச்சயம் செய்யப்பட்டு திருமணம் நடக்க இருந்த வேளையில் அவள் என் அறையில் என்னை சந்தித்து தற்கொலை செய்து கொள்வதாக கூறினாள். நான் 42 மணி நேரம் உடலில் சலனமற்று உயிர் இல்லாதது போல கிடக்கும் மருந்தை கொடுத்தேன். ரோமியோவுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து அவனை ஜூலியட்டை சந்திக்கும்படி கூறி ஃபாதர் ஜானை அனுப்பினேன். கடுமையான தொற்று நோய் இருந்த அறையில் ஃபாதர் ஜான் இருந்ததால் அவரை வெளியே போக விடாமல் காவலர் தடுத்து விட்டனர். ஃபாதர் ஜான் ரோமியோவை சந்திக்க முடியவில்லை. மயக்கத்தில் இருந்த ஜூலியட்டை என் அறைக்கு எடுத்துச் சென்றேன். கல்லறை தோட்டத்தில் ரோமியோவை பார்த்த பாரிஸ் அவனை தாக்க நடந்த சண்டையில் பாரிஸ் கொல்லப்பட்டார். மருந்து மயக்கத்தில் இருந்த ஜூலியட்டை பார்த்த ரோமியோ அவள் இறந்து விட்டாள் என்று நினைத்து தான் வாழ விரும்பாமல் விஷம் குடித்து தன் உயிரை மாய்த்து கொண்டான். மயக்கம் தெளிந்து எழுந்த ஜூலியட்
இறந்து கிடந்த ரோமியோவை பார்த்து துக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்தாள். இதுதான் நடந்தது. இதில் என் தவறு இருந்தால் நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் ஃபாதர் லாரன்ஸ். நான் உங்களை நம்புகிறேன் ஃபாதர் கேபுலட் மான்டேகு. உங்கள் இருவரின் பகையால் ரோமியோ ஜூலியட் இருவரும் இறந்தனர். நானும் என் உறவினர்களை இழந்தேன் என்கிறார் இளவரசர். மான்டேகு, கை கொடுங்கள், நாம் பகையை மறப்போம் என்கிறார் கேபுலட். உண்மையான விசுவாசமான ஜூலியட்டின் பெயரால் இந்த வெரோனா நகரில் தங்கத்தால் சிலை ஒன்று என்னால் நிறுவப்படும் என்கிறார் மான்டேகு. சிலர் தண்டிக்கப்படுகிறார்கள், சிலர் மன்னிக்கப்படுகிறார்கள். ரோமியோ ஜூலியட் கதை போல ஒரு சோகக்கதை எப்போதும் இருந்ததில்லை என்கிறார் இளவரசர். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. என்னுடைய ராமமூர்த்தி பிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ரோமியோ ஜூலியட் மற்ற 4 பாகங்களையும் மற்ற காணொளிகளையும் பாருங்கள். வணக்கம்.